பிரைஸ் லார்ட் ஷாலோம். நல்லா எப்படி இருக்கீங்க? சிறு பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கூட நீதிமொழிகள் 2வது அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். அதில பார்த்தீங்கன்னா, நல் யோசனை உன்னை காப்பாற்றுங்கிறாங்க. நல் யோசனை உங்களை காப்பாற்றும். அப்போ புத்திமான் உன்னை பாதுகாக்குங்கிறாரு. புத்தியா இருந்தீங்கன்னா உங்கள பாதுகாக்கும். நல் யோசனை பெரியவருடைய யோசனைய நீங்க கேட்டு அது மாரி நடக்கணும். அப்போ நடந்தா நீங்க என்ன பண்றீங்க? பாதுகாக்கப்படுவீங்க. உங்கள காப்பாற்றக்கூடியவர்களா இருக்கீங்க. ஏன்னா சிறு பிள்ளையில நீங்க என்ன நல்ல யோசனை கேட்கிறப்பலாம் தேவன் உங்களோடு இருந்து உங்கள ஆசீர்வதிக்கக்கூடியவரா இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா, நல்ல யோசனை வேணுங்கிறாங்க. நல்ல யோசனை மட்டும் நீங்க கேட்டுக்கொண்டு பாருங்க. அப்ப நல்லாயிருக்கும். ஒரு ஒரு நாட்ல ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜா பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் எந்த எந்த செயல் செய்றாப்ல இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, மந்திரிகிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாராம். மந்திரியோட ஆலோசனை இல்லாம எந்த காரியத்தையுமே அவர் செய்ய மாட்டாராம். ஒரு சின்ன சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, சாப்பிட்றப்ப கூட மந்திரி பக்கத்துல வச்சு சாப்பிடுவாராம். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, அவரு அப்படியே தான் செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஆலோசனை கேட்பாராம். அப்ப அந்த தேசம் முழுவதும் நல்ல ஆட்சி நடந்தாமாம். செழிப்பான ஆட்சி நடந்தாமாம். எந்த குற்றங்களும் இல்லாம இருந்தாமாம். அப்ப மந்திரி எத சொன்னாலும் ராஜா கேட்பாராம். ராஜாவோட ஆலோசனை பண்ணி நடப்பாராம். இப்படி இருந்தாராம். இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சாப்பிடுற நேரத்தில உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்களாம். அப்ப அவரு என்ன பண்ணாருங்க, பழம் வெட்டிட்டு இருந்தாராம். பழத்த என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து வெட்டிட்டு இருந்தாராம். வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் விரல்ல வந்து அடிபட்டுதாம். விரலு வெட்டிட்டாரு. அப்ப மந்திரி என்ன சொன்னாரு, எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னாராம். அப்ப ராஜாவுக்கு எப்படி கோவம் வந்திருக்கும்? எனக்கு ரத்தம் போயிட்டு இருக்குது. இவன் பார்த்துட்டு என்னடான்னா, நன்மைக்குன்னு சொல்றானா? என்னடா இது? இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இவன தூக்கி என்ன பண்றதுங்க, ஜெயிலதுக்கு போடுங்க அப்படின்னாப்ல. போர் வீரர் வந்து ஜெயிலதுக்கு போட்டாப்ல. அப்பவுமே என்ன சொல்றாரா? எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு போறாராம். அப்ப ராஜாவுக்கு ஒரே குழப்பம். என்னடா இது? அவன் என்ன பண்ணான்? இவனுக்கு சிறையில போடுறேன்னு சொன்னா, இவன் வந்து என்னடான்னா, இது நன்மைக்குன்னு சொல்றானே! எப்படி இது? அப்படின்னு நினைச்சு குழப்பத்தில் இருந்தாராம். அப்ப நைட் என்ன பண்ணாருங்க, எப்பவுமே மாசம் மாசம் அத வேட்டைக்கு போவாராம் ராஜா. அப்ப எப்பவும் மந்திரி கூட தான் போவாராம். அன்னைக்கு மந்திரி தான் ஜெயில்ல இருக்கிறாரே! எப்படி போக முடியும்? சரி பரவால்ல. நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்படியே தைரியமா போனாராம். எப்ப மந்திரி கூடவே இருப்பாராம். இத்தன மந்திரி இல்லையா? இவர் போயிட்டே இருக்காராம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகம் கிடைக்கலாம இருக்கு. என்னடா பண்றது? ச்சே! அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாராம். ஒரு மரத்துக்கடியில உட்காந்து அப்படியே தூங்கிட்டாராம். அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாராம். தூங்கி தூங்கி விழுகிறாராம். அப்படியே விழுந்திருக்கப்ப, இங்க போன போர் வீரர்கள் அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்களாம். இவரு ஒரு பக்கம் போயிட்டாராம். காட்டுல தெரியாம திசை தெரியாம போயிட்டாராம். அப்ப அந்த நைட்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த காட்டுவாசிகள்லாம் வந்துட்டாங்களாம். காட்டுவாசி என்ன பண்ணிட்டாங்களாம், வந்து இவர பிடிச்சுட்டு போயிட்டாங்களாம். பிடிச்சு போயிட்டு, அப்ப பார்த்தீங்கன்னா, காட்டுவாசிகளுக்கு ஒரு விழா நடக்குது. அங்க கோயில் திருவிழா. அப்ப குலதெய்வ திருவிழாவுக்கு ஒரு மனிதன பலி குடுக்கணும். யாரு? ஒரு மனிதன தான் பலி குடுக்கணும் அப்படின்னு பூசாரி சொல்லிட்டாராம். அப்ப இந்த ராஜாவ கூட்டிட்டு போய்ட்டாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாங்க, பார்த்தாங்களாம். பூசாரிட்ட கொண்டு போய் விட்டாங்களாம். பூசாரி பார்த்தாராம். பார்த்துட்டு, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா, அந்த கையில ஒரு அடிபட்டுருக்கே. இப்ப அந்த அடிபட்ட ஆளு வந்து நம்ம பலி குடுக்கக்கூடாது. நம்ம தெய்வம் ஏத்துக்காது. அப்ப என்ன பண்ணுங்க இவன? கொண்டு போய் விட்டுருங்க. எங்க பிடிச்சீங்களோ அங்கேயே கொண்டு விட்டு போயிருங்க அப்படின்னாப்ல. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த காட்டுவாசிகள் கொண்டு போய் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ அங்கேயே கொண்டு விட்டாங்களாம். அப்ப விடிஞ்சதும் ராஜா பார்த்தாராம். பார்த்து சரி நம்ம போகலாம் அரண்மனைக்கு போகலான்னு போயிட்டாராம். போனோன்னே போய் மந்திரி கூப்பிட்டாராம். மந்திரி ஜெயில்ல இருக்கிறார்ல, ஜெயில்ல இருக்கிற மந்திரிய கூப்பிட்டாராம். மந்திரி என்ன சொன்னாரு? அடிபட்டப்ப ரத்தம் ஒழுகுது என்ன சொன்னாரு? எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னாரு. இப்பதான் எனக்கு புரியுது. ஏன் அப்படி சொன்னாருன்னு. அப்போ என்ன பண்ணாராம் ராஜா, போய் மந்திரி கூட்டிட்டு வந்து, "நீங்க சொன்னபடி எனக்கு நன்மையா முடிஞ்சது. இல்ல ஒரு காயம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், என்னைய அவங்க கொலை செஞ்சிருப்பாங்க, பலி செலுத்தியிருப்பாங்க. நான் உயிரோட இருக்க முடியாது. நீங்க சிறு காயத்துக்கு நன்மைன்னு சொன்னீங்க. அது எப்படி வந்துருது? ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? ஜெயிலுக்கு உங்கள அனுப்புறப்ப என்ன பண்ணீங்க? நன்மைன்னு சொன்னீங்க. அது எப்படி? அது எப்படி முடியும்? உங்களுக்கு நான் தீமையான காரியம் தானே செஞ்சேன். ஆனா நீங்க எப்படி நன்மைன்னு சொன்னீங்க?" அப்படின்னாப்ல. அப்பதான் சொன்னாப்ல ராஜாவே, "என்ன பண்ணுனீங்க? வேட்டைக்கு போறப்ப நானும் கூட வருவேனா உங்க கூட? உங்க கூட தான் உங்கள விட்டுட்டு தனியா பிரியனா? ஊருக்குள்ள வேணா போவாங்க. நான் போவேனா? போக மாட்டேன். கூடவே இருப்பேன்." அப்ப என்ன பண்ணிட்டாங்க? உங்கள பிடிச்சோனே என்னையும் பிடிப்பாங்க. காட்டுவாசி என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க. உங்க கையில அடிபட்டது. நீங்க தப்பிச்சிருப்பீங்க.
நான் என்ன நான் நல்லா இருக்கேனா, என்னை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? வெட்டியிருப்பாங்க. பலி குடுத்துருப்பாங்களா? இப்ப என்னாச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? என்னை தூக்கி சிறையில தூக்கி போட்டீங்க. நன்மைக்கு தானே போட்டீங்க. நான் வராது இருந்தங்காட்டி நான் தப்பிச்சுட்டேன். நீங்களும் தப்பிச்சீங்க. 2 பேரும் தப்பிச்சீங்க. அப்ப எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணாரு? நன்மையான காரியங்கள செய்றாரு அப்டின்னாப்ல. அப்பதான் சொன்னேன், யோசிச்சுருந்தீங்களா? பரவால்ல. நான் இந்த மந்திரியோட யோசனை நல்ல யோசனையா இருக்குது அப்டின்னாப்ல. இந்த மாரி என்ன பண்ணணும்? நல்ல யோசனை வாங்கணும். பெரியவர் சொல்லக்கூடிய யோசனை முழுவதுமே நல்ல யோசனை தான் இருக்கும். தீமையானது காரியம் கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, அது சொல்றாரு. ஒரு பழமொழி சொல்றாரு என்னன்னா, "முது நெல்லிக்காயும் முதியோர் வார்த்தை என்ன பண்ணுவாங்க? முதல்ல கசக்கும். பின்னால இனிக்கும்" அப்டின்னாப்ல. அப்போ முதியோர் வார்த்தை எது சொன்னாலும் என்ன ஆகும்? முதல்ல கசப்பாது. ஐயோ! என்னடா படி, படி, படி எப்ப பார்த்தாலும் படிங்கிறாங்க. அம்மா படிங்கிறாங்க, அப்பா படிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனாலும் படி, படிங்கிறாங்க. என்னது எனக்கு ஒண்ணும் புரியல. இது என்ன இப்படி படிச்சு, படிச்சு என்னதான் பண்ண போறோம்? அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ கடைசியில தெரியும். அவங்க படிக்காதவன் படுற கஷ்டத்த தெரிஞ்சா தான் தெரியும். படிக்காத ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்க அப்பா சொன்னாப்ல, "படி, படின்னு" சொன்னாங்களாம். அப்ப அவன் கேட்கவே இல்லையாம். படிக்கவே இல்லையாம். ஆனா அவங்க தம்பி நல்லா படிச்சு, ஒரு காலேஜ்லயே புரொஃபசரா இருக்கிறாராம். அப்பா இப்ப தான் நினைக்கிறார். ஐயோ! தம்பி படிச்சு நல்லா வேலையில இருக்கானே! நான் பார்த்து இப்படி தோட்ட வேலை தான் செஞ்சுட்டு இருக்கனே! அப்படின்னு வருத்தப்படுறான். இப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனமா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப படின்னு சொல்றப்ப யோசனை அவங்க அப்பா சொல்றப்ப, யோசனைப்படி கேட்டு நீங்க என்ன பண்ணணும்? படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப முன்னேற்ற முடியும். அதேபோல இந்த படிக்கக்கூடிய காலத்தில நீங்க என்ன பண்ணணும்? சிறு பிள்ளையா இருக்கிறப்போ நல்ல விதமாக படிக்கணும். எவ்வளோ தூரம் படிக்குமோ படிக்கணும். விளையாட்டு அது இதுன்னு செஞ்சுட்டு கீழ்ப்படியாம இருந்து, அங்க ஊர சுத்திட்டு, கெட்ட நண்பர்களோட ஊர சுத்திட்டு இருந்தீங்கன்னா, படிக்க முடியுமா? முடியாது. கெட்ட நண்பர்களுடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான நல்ல யோசனை, பெரியவங்க சொல்ற யோசனை கேளுங்க. படிங்க, முன்னேறுங்க. தேவனுக்கு பிரியமான காரியங்கள செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல யோசனையின்படி நடங்க. பெற்றோர் கீழ்ப்படி நடங்க. பெற்றோருடைய யோசனைப்படி நடந்தீங்கன்னா, அவங்க குடுக்குற ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழ்க்கையில முன்னேறுவீங்க. சகலவித ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகலவித நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.